உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், இந்த இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமைக்காக இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக சொல்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன தெரியாதவங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சில காரியத்தெல்லாம் நான் சிலருக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன், சிலருக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது, சம்மந்தமே இருக்காது நமக்கும் அதுக்கும். ஆனால் இது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன். பால் வாங்க போனால் பாலை கீழே போட்டு கவுத்துருவேன், பால் போயிடும். மீன் வாங்க போனால் கெட்ட மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வேலைக்கு போய் அங்கே அந்த இடத்துல போனால் நான் இருக்கிறது மட்டும் ஒன்றும் ஆகாமல் போகும். இந்த ப்ரெஸ் வேலையில் இருந்தேன் ஒரு டைம், ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போனேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை சன்லைட்டில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எடுக்கணும். எடுத்து தண்ணியை ஊற்றினோன்னா அந்த எழுத்து அப்படியே நச்சுன்னு வரும். அந்த டைமிங் தான் அது, அந்த செகண்ட்ஸுக்குள்ளே கரெக்டாக அதை எடுத்துடணும். ஆனால் நான் எப்போ எடுத்தாலும் ஒழுங்காக வராது. அது ஒரு ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அப்போ 20 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு ஃபிலிம் கெட்டு போச்சுன்னா அந்த ஓனர் பயங்கரமாக திட்டுவார். அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ண என்கிட்ட தரவே மாட்டாங்க. நானும் 1 வருஷமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு படிக்கவே இல்லை. எப்போ பண்ணாலும் தப்பாக வரும். அப்புறம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கை எது செஞ்சாலும் நல்லாவே இருக்காது, நல்லா வராது. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு, கேட்டதுக்கு பிற்பாடு, அவருடைய கரம் என் கரத்தோட வந்ததுக்கு பிற்பாடு, அவருடைய ஞானம் என் ஞானத்தோட வந்ததுக்கு பிற்பாடு வெரி சேஞ்ச். நிறைய மாற்றம். 1 மாற்றம் 2 மாற்றம் இல்லை, நிறைய மாற்றம். இப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்றுக்கு ஆகாததை கொடுத்தா கூட ஆகும்படியா பண்ணி விட்டுரும் அப்படின்றத ட்ரை பண்றோம். நான் நம்புறேன், எனக்கு மட்டும் அல்ல இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க.